ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ரொம்ப டேஸ்டியான மெத்தடில் வெறும் 2 பொருள் மட்டும் வச்சு மேக் பண்ண போகிறோம். அதாவது பெரிய வெங்காயம் ப்ளஸ் சிக்கன், இதை மட்டும் வச்சு மேக் பண்ண போகிறோம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன், நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் நம்மளுடைய பழைய வீடியோவோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சிக்கன் 100 கிராம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிக்கன் இப்போ சேர்மானம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சிறிதளவு பூண்டு பேஸ்ட், சிறிதளவு இஞ்சி பேஸ்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு இந்த டயத்தில் நம்ம ரைஸ் எடுத்து மேக் பண்ணிடலாம். இந்த கப்பால் நான் இன்றைக்கி 1 கப் எடுத்திருக்கேன் அரிசி. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 ஹவர் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போது நான் பேன் எடுத்து அரிசி ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் விட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், 3/4 பக்குவத்தில் வெந்து வந்தாச்சு. இந்த பக்குவத்தில் நமக்கு வடித்து விட்டு எடுக்கும் போது நமக்கு சாதம் புழுப்புழுப்பு தன்மையோடு இருக்கும். நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3/4 பக்குவத்தில் வெந்திருந்தால் போதும். இல்லாட்டினா நம்ம சாதம் கிளறும் போது நமக்கு குழஞ்சிரும், அதாவது உடஞ்சிரும். இப்போ இன்னொரு பேனில் நான் சேஞ்ச் பண்ணி ஆற விட்டு வச்சுக்கிட்டேன். இந்த டயத்தில் நான் சிக்கனும் ஆயிலில் விட்டு எடுத்துட்டேன். அதே மாதிரி சிக்கனும் ஊற வைக்கிறது ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சுக்குங்க. ஏன்னா அப்போ தான் அது சாந்து டேஸ்ட் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். நமக்கு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வேக வச்சு நம்ம எடுக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3/4 பக்குவத்தில் இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக நம்ம வேக விடும்போது அது ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும். சிக்கன் பீஸே ஹார்ட் ஆகிடும். ரொம்ப குட்டி குட்டியாக போடும்போது நம்மளால் கடித்து சாப்பிட்றவங்களுக்கும் சரி, பெரியவங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பற்களோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 3/4 பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் நான் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். பாருங்கள், வதக்கக்கூடிய பக்குவத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. கருத்துறக்கூடாது, அப்போ சாதத்துடைய டேஸ்ட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிற மாதிரி, அதாவது கிளறி எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த டயத்தில் நான் 1 டீஸ்பூன் மிளகு, அதாவது பிளாக் பெப்பர் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அந்த மிளகுடைய பச்சை வாசனை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம சாதத்தோடு ஆட் பண்ணிடலாம். சாதத்தோடு ஆட் பண்ணிவிட்டு அதில் நான் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம சாதம் வடிக்கும் போது ஆயில் நான் ஆட் பண்ணலை. இப்போ ஆயில் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதம் புழுப்புழுப்பு தன்மை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்க்கணும். அந்த பக்குவத்துக்காக நான் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கிளறியும் எடுத்துட்டேன். காரணம் என்னென்னா, நம்ம போட்டிருக்க அந்த சிக்கன், வெங்காயம் ப்ளஸ் பெப்பர், இது 3ம் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த லைட் ஹீட் ஏறும்போது நமக்கு சாதத்துலேயும் அந்த டேஸ்ட் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெத்தட்ஸில் நீங்கள் வீட்டில் மேக் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் அதனுடைய புழுப்புழுப்பு தன்மையும் உங்களோட எடுத்து ஷேர் பண்ணிடுறேன். பாருங்கள், சிக்கனோட நமக்கு சாதம் ரெடியான பக்குவத்தில் இருக்குது. சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு சிக்கன் பெப்பர் கிரேவி எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத நாளைக்கு நம்ம சேனலில் சிக்கன் பெப்பர் கிரேவி எப்படி மேக் பண்ணலாம் டேஸ்டியாக, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ்,
கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். தேங்க்யூ.